الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد صرفنا في هذا القرآن للناس من كل مثل وكان الإنسان أكثر شيء جدلا وقال النبي عليه الصلاة والسلام الدين والنصيحة أو كما قال عليه الصلاة والسلام சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்குமே நாயகம் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானே அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன் இணைக்குரியற்றவன் என்றென்றும் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அவன் மாத்திரம் என்பதாக சாட்சி கூறியதோடு அவனால் அனுப்பப்பட்ட ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலாவுடைய திருத்தூதரும் அடியான் என்பதாகவும் சாட்சி கூறுகிறேன். சலாத்தனும் கருணையும் சலாமெனும் மீதேற்றவும் எம் உயிரின் மேலான ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபௌ தாபிஈன்கள், இன்னும் கியாம நாள் வரைக்கும் வரக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் எம் அனைவர் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காகவே அல்லாஹ் தஆலாவுடைய மாளிகையில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்வில் எல்லா கட்டங்களையும் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்வாவோடு வாழ்ந்து கொள்ளும்படி முதன்மையாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு நல்ல உபதேசம் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனித மாதம் ரமலானுடைய மாதத்தை நாங்கள் எதிர்நோக்கிய வண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலானை ஃபரலாக்கிய, ரமலானை கட்டளை பிறப்பித்த அந்த ஆயத்தினுடைய முடிவிலே ரமலானை ஏன் கடமையாக்கிறோம் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்றார். லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் எல்லோரும் தக்வாவுடையவர்களாக, அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக, பயபக்தி உள்ளவர்களாக, மனிதர்களின் புனிதர்களாக மாறுவதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் தஆலா இந்த தக்வாவை ஏற்படுத்திக் கொள்வதற்கான சந்தர்ப்பமாக இந்த ரமலானுடைய மாதத்தை தருகிறார். ஏன் இந்த தக்வா ஏன் இவ்வளவு தூரம் முக்கியம் என்றால், அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே இன்னும் ஒரு இடத்திலே சொல்கிறார். அந்த ஆயத் உலகத்தில் இறக்கப்பட்ட இறுதி ஆயத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு 9 தினங்களுக்கு முன்னதாக முழு மனித சமுதாயத்திற்கும் மிக முக்கியமான ஒரு செய்தியை சொன்னாய். அல்லாஹ் அந்த ஆயத்திலே சொல்றான், வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் திரும்பக்கூடிய அந்த நாளை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வை சந்திக்க வேண்டிய அந்த தினத்தை, தக்வாவோடு அந்த தினத்தை சந்திப்பதற்கு தயாராகுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். கியாமத்துடைய நாளையில் மனிதர்களுடைய அமல்கள் ஒரு புறம் இருக்க, மனிதர்களுடைய நல்ல செயல்பாடுகள் ஒரு புறம் இருக்க, அவைகளை விட மேல் நிச்சயமாக ஒரு அடியார் தக்வாவோடு அந்த நாளை எதிர்நோக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் பேசிக் கொண்டே இருக்கிறார். அவ்வளவு முக்கியமான ஒன்றாக இந்த தக்வா இருக்கிறது. தக்வா இல்லை என்றால் அந்த நாளிலே மனிதனுக்கு தான் செஞ்ச நல்ல அமல்கள் கூட
கைவிட்டு விடுமோ என்ற பயம் அவனுக்கு ஏற்படும். மனிதன் தன்னுடைய அமல்களிலே குறைகளை காணக்கூடிய ஒரு நாளாக மாறி யார் தக்வாவோடு தன்னை சமைத்துக் கொள்கிறாரோ அந்த தினத்தில் அல்லாஹ்வுடைய சந்திப்பு, அந்த மறுமையுடைய வாழ்க்கையின் ஆரம்ப கட்டம், அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் ஏனைய கட்டங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய கருணையை கொண்டு அவரை அருள் பாலிப்பார். எனவேதான் தக்வா அவ்வளவு பெரிய முக்கியமானதாக இருக்கும். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, தக்வா எங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா கட்டங்களிலும் இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்றான், எல்லா அம்சங்களிலும் யார் அல்லாஹ்வினுடைய அவனுடைய தூதருடைய பொருத்தத்தை தேடுகிறாரோ, அல்லாஹ்வுடைய ரசூலின் வழிகாட்டல்களை தேடுகிறாரோ, அவர் தக்வாதாரி என்பதற்குரிய அடையாளம் என்பதாக அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். ஆக கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையின் எல்லா அம்சங்களிலும் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் தான் இந்த ரமலானுடைய மாதம். என்னுடைய கொடுக்கல் வாங்கல், என்னுடைய குடும்ப விவகாரம், என்னுடைய சமுதாயம், என்னுடைய கல்வி, என்னுடைய உத்தியோகம் எல்லாமே அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் விருப்பமானதா? எனக்கு என்னுடைய விடயத்தில் குர்ஆனும் ஹதீஸும் என்ன வழிகாட்டுகிறது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் அளவீடு செய்ய பழக வேண்டிய காலம், அளவீடு செய்வதற்குரிய காலமாக அல்லாஹ் தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தை தந்திருக்கிறார். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, யார் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலையும் தன்னுடைய வாழ்க்கையாக தன்னுடைய சகல விவகாரங்களின் முன்மாதிரியாக எடுத்துக் கொள்கிறார்களோ அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் மகத்தான வெற்றியின் உரித்தானவர்கள், அவர்கள் வெற்றிக்குரியவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலும் அவரை கண்ணியப்படுத்துவார், நாளை மறுமையிலும் அவரை அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்த காத்துக் கொண்டிருக்கிறார். இந்த உண்மையை விளங்கிய சஹாபாக்கள் தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு விடயங்களையும் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முன்னால் வச்சு அளந்து பார்த்தார். தான் செய்யக்கூடிய ஒவ்வொரு விடயத்தையும் அன்றாடம் புழங்கக்கூடியதான், சாதாரணமான ஒரு விடயம்தான். ஆனால் நான் அந்த விடயத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும். நான் அந்த விடயத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டல்களை பின்பற்ற வேண்டும். இதுதான் சஹாபாக்களுடைய வாழ்க்கையாக இருந்தது. நிறைய இமாம்கள், நிறைய சஹாபாக்கள் மார்க்கத்தில் இருந்த பற்றை பற்றி தெளிவாக எழுதுகிறார்கள். அபூ ஸஅலபா அல்-குஷனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து தான் செய்யக்கூடிய செயல்பாடு குர்ஆன் ஹதீஸில் எனக்குரிய வழிகாட்டல் இல்லை. அவர் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், இன்னா பி அர்தி, நாங்கள் இருக்கக்கூடிய பூமியிலே வேட்டையாடுவது ஒரு பழக்கமான ஒன்றாக இருக்கிறது. எங்களுடைய ஊரில் நாங்கள் இருக்கக்கூடிய பிரதேசத்திலே வேட்டையாடி எங்களுடைய உணவுகளுக்குரிய ஆகாரங்களை நாங்கள் தேடிக்கொள்வோம். இந்த வேட்டைக்காக வேண்டி கல்புன் முஅல்லம், நாங்கள் நாய்களை வைத்து வேட்டையாடுகிறோம். அந்த நாய்கள் சிலவை பயிற்றுவிக்கப்பட்டது, இன்னும் சில நாய்கள் பயிற்றுவிக்கப்படாது. இன்னும் சில நேரங்களில் நானாகவே என்னுடைய அம்புகளோடு சென்று அந்த வேட்டையை நான் செய்து கொள்கிறேன். மார்க்கத்தில் என்னுடைய தீர்ப்பு தன்னுடைய மூலாதையர்கள் செய்து வந்த ஒரு பழக்கம். ஆனால் இஸ்லாத்தினுடைய பார்வையில் நான் ஒரு இஸ்லாமியன், அல்லாஹ்வுக்காக இந்த உலகத்தில் வாழக்கூடியவன், எனக்கு இந்த வேட்டையாடக்கூடிய விடயத்தில் மார்க்கம் என்ன வழிகாட்டுகிறது? அவர் கேட்கின்றார். அப்போது நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களுடைய அம்பை கொண்டு நீங்கள் வேட்டையாடினால் அது ஹலால். பயிற்றுவிக்கப்பட்ட நாய்களை கொண்டு நீங்கள் வேட்டையாடினால் அது ஹலால். பயிற்றுவிக்கப்படாத நாய்களை கொண்டு வேட்டையாடினால் அது ஹராம் என்று சொன்னது முதல் தன்னுடைய வாழ்க்கையில் அந்த பழக்கத்தை ஆக்கிக் கொண்டார். சஹாபாக்கள் ஒவ்வொரு விடயத்திலும் தன்னுடைய மார்க்கம் என்ன சொல்கிறதோ அதுதான் தன்னுடைய வாழ்க்கையில் நினைத்தார். தாரிக் இப்னு சுவைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இருந்த மிகப்பெரிய வைத்தியர். அவர் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அன்தித்தா யா ரசூலல்லாஹ், நாங்கள்
வைத்தியத்திற்காக வேண்டி தவளையை வைத்து சில மருந்துகள் தயாரிக்கிறோம். இது குர்ஆன் ஹதீஸுடைய பார்வையில் இதனுடைய தீர்ப்பு என்ன யா ரசூலல்லாஹ்? நான் செய்வது தவறுதானா அல்லது நான் செய்வது சரிதானா? இதற்கு மார்க்கத்தினுடைய தீர்ப்பு என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தவளையை வைத்து நீங்கள் வைத்தியம் செய்கிறீர்கள் அல்லவா, இந்த தவளை என்பதே ஒரு நோய். அதனால் தவளையை வைத்து வைத்தியம் செய்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். நாட்டில் ஊரில் பேர் போன வைத்தியர் எப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விடயத்தை சொன்னார்களோ அன்றில் இருந்து தவளையை கொண்டு வைத்தியம் செய்ததே கிடையாது. தன்னுடைய தொழில், தான் செய்யக்கூடிய உத்தியோகம் மக்கள் மத்தியில் பிரபலியம் பெற்ற ஒரு விடயம். ஆனாலும் குர்ஆன் ஹதீஸுடைய பார்வையில எனக்கு மார்க்கம் என்று வழிகாட்டுகிறார், அதைத்தான் தேடுகிறார். அபூ ஸஈத் அல்-குத்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் படுத்த படுக்கையில் இருக்கிறார், நோயோடு இருக்கிறார், மரணத்தை எதிர்பார்த்த தருணத்திலே இருக்கிறார். கடைசி நிமிடம் தன்னுடைய வாழ்வின் இறுதி கட்டத்தை உணர்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஸஈத் அல்-குத்ரி ரலியல்லாஹு தஆலா அவரை சந்திப்பதற்கு செல்கிறார்கள். அபூ ஸஈத் அல்-குத்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், யா ரசூலல்லாஹ் மா தரா மினல் வஜ், என்னை பார்த்தால் உங்களுக்கு விளங்கும் நான் ஒரு நோயாளியாக இருக்கிறேன், மரணத்தை எதிர்பார்க்கும் தருவாயில் இருக்கிறேன். இன்னனி இப்னத்தன் வாஹிதா, எனக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை தான் இருக்கிறார், கோடான கோடி பெருமதியான சொத்துக்கள் என்னிடத்திலே இருக்கிறது, நான் யாருக்கும் கடமைப்பட்டவன் கிடையாது. யார் சூழல்லாம் ஒரே ஒரு பிள்ளை தான் என்னுடைய வாரிசாக இருக்கின்றது, நான் இந்த சொத்துக்களை எப்படி நான் பகிர்ந்தளிப்பது? இந்த சொத்துக்கள் என்னுடைய பிள்ளைக்கு ஒரு பகுதியை கொடுத்து விட்டு மிகிதமான எல்லா சொத்துக்களையும் பள்ளி வாயில்களுக்கும் இஸ்லாத்தினுடைய தர்மங்களுக்காக செலவழிக்கட்டுமா என்று கேட்கிறார். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மரணத்திற்கான போராட்டத்தில் இருக்கும், தன்னுடைய உடம்பு நிறைய வலிகளோடு உணர்பவர், தன்னுடைய கடைசி சுவாசத்தை சுவாசித்துக் கொண்டிருப்பவர், தன்னால தெளிவாக கூட பேச முடியாத சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய இந்த கடைசி அம்சம், இந்த சொத்துக்கள் நான் சம்பாதித்ததுதான், ஆனால் இதனை நான் எப்படி கையாள வேண்டும்? மார்க்கத்தின் நிலைப்பாடு என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூன்றில் ஒரு பகுதியை நீங்கள் விரும்பினால் தீனுக்காக நீங்கள் செலவழிக்கலாம், ஏழையவைகளை வாரிசுதாரர்களுக்கு நீங்கள் பகிர்ந்தளிக்க வேண்டும். சஹாபாக்கள் இவ்வளவு பெரிய தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அம்சங்களையும் குர்ஆன் ஹதீஸுக்கு முன்னதாக மார்க்கத்தின் பார்வையில் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்கிறார். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதில் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், ஒரு பெண்மணியுடைய சம்பவத்தை. ஒரு பெண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிறார். அந்த பெண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிறார், தன்னுடைய உள்ளத்தில் நிறைந்த பிரச்சனையோடு வருகிறார். பிரச்சனையின் உச்சகட்டம் எந்த அளவில் தனக்கு சொந்தமாக தான் பெற்றெடுத்த 2 பெண் பிள்ளைகளோடு வருகிறார். ஏன் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து அந்த பெண்மணி சொல்கிறாள், யா ரசூலல்லாஹ், நான் மிக முக்கியமான ஒரு ஆலோசனைக்காக உங்களிடத்திலே வந்திருக்கிறேன். என்னுடைய கணவர் அப்துல் ரஹ்மான் அவர் உங்களுக்கு தெரியும், உங்களோடு உஹது களத்திலே உயிர் நீத்த உயிர் தியாகி, உஹது யுத்தத்திலே உங்களோடு யுத்தம் செய்து தன்னுடைய உயிரையே தீனுக்காக செலவழித்தவருடைய மனைவிதான் நானும் இந்த 2 குழந்தைகள். நான் வந்த விடயம் என்னவென்றால், என்னுடைய கணவருக்கு சொந்தமான சில சொத்துக்கள் இருந்தது. என்னுடைய கணவர் மரணித்ததற்கு பின்னால கணவரினுடைய சகோதரர்மார் என்னுடைய பிள்ளைகளுக்கு வர வேண்டிய சொத்துக்களை, எனக்கு வர வேண்டிய சொத்துக்களை எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள். அவர்களுக்கு எதுவுமே விட்டு வைக்காமல் முழு சொத்துக்களையும் எடுத்துக்கொண்டு சென்று விட்டார். எனக்கு மார்க்கத்தினுடைய தீர்ப்பு என்ன? அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பெண்மணிக்கும் குடும்பம் என்ற உறவு இருந்தது. அந்த பெண்மணிக்கும் உற்றார் உறவினர்கள் இருந்தார்கள். வழக்கு வம்புகளுக்கு போகாமல், சண்டை சச்சரவுக்கு போகாமல் தனக்கு வர வேண்டிய ஒரு சொத்து கை நழுவி போய்விட்டது. ஆனாலும் சண்டை சச்சரவுக்கு முன்னதாக குர்ஆன் ஹதீஸ் என்னுடைய விடயத்தில் என்ன வழிகாட்டுகிறது அதனை தேடுகிறார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்தையும் சஹாபாக்கள் என்னுடைய ஒவ்வொரு விடயத்திலும் குர்ஆன் ஹதீஸ் என்ன வழிகாட்டுகிறது, நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை தான் சஹாபாக்கள் தன்னுடைய வாழ்க்கையாக மாற்றிக்கொள்கிறார். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானில் இருந்து நாங்கள் ஒவ்வொருவரும் என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சங்களையும் குர்ஆன் ஹதீஸுடைய பார்வைக்கு கொண்டு வர வேண்டும். குர்ஆன் ஹதீஸுடைய பார்வைக்கு கொண்டு வந்து நான் என்னுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், அந்நியர்களுடைய கலாச்சாரங்களுக்காக வேண்டும், என்னுடைய மனை இச்சைகளுக்காக, என்னுடைய ஆசைகளுக்காக ஒரு நாளும் என்னுடைய மார்க்கத்தை பலிகொடுத்து விடவே கூடாது. நாங்கள் இன்று சின்ன சின்ன விடயங்களுக்காண்டி மார்க்கத்தினுடைய அம்சங்களை நாங்கள் தவறிவிடுகிறோம். சின்ன சின்ன உலகத்தினுடைய ஆதாரங்களுக்காக, உலகத்தினுடைய பிரபஞ்சத்துக்காக வாழ்க்கையில பல கட்டங்களில் குர்ஆனையும் ஹதீஸையும் மறைக்கின்றோம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய சம்பவத்தை இமாம்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அது அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகிறார்கள். நபி அவர்களிடம் வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுடைய குடும்பத்தில் பெண்ணுடைய விடயத்தில் உங்களிடத்தில் மார்க்க தீர்ப்பை கேட்டு வந்திருக்கிறோம். என்ன என்று கேட்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபீனா இம்ராத்துன், எங்கள் குடும்பத்தாரை சார்ந்த ஒரு பெண்மணிக்கு நாங்கள் திருமணம் பேசினோம். அந்த திருமணம் பேசி அந்த திருமண விடயத்தில் எல்லாமே சரியாகிவிட்டது, திருமணத்தை முடிப்பது மாத்திரம்தான் விகிதமாக இருக்கிறது. ஆனால் கணவனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க திருமண பேச்சுவார்த்தை முடிவு செய்துவிட்டு திருமண தினத்தை மாத்திரம் பிற்படுத்தி வைக்கும். திருமணம் பேசுகின்ற பொழுது கணவர் அந்த மணமகன் மணப்பெண்ணை பார்க்கின்ற பொழுது எந்த குறையுமே இருக்கவில்லை. இப்போது மணமகன் தன்னிடத்தில் மணப்பெண்ணை ஒப்படைக்கும்படி அழுத்தம் தருகிறார். அவசரமாக திருமணத்தை நடத்தி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறார். ஆனால் பிரச்சனை என்னவென்றால், அந்த பெண்ணை நாங்கள் அந்த நபருக்கு திருமணம் பேசுகின்ற பொழுது அவருக்கு எந்த குறையுமே இருக்கவில்லை. ஆனால் பிரச்சனை என்னவென்றால், இப்போது அவர் திருமணத்துக்கு அவசரப்படுத்துகிறார். ஆனால் எங்களுடைய குடும்பத்தை சார்ந்த அந்த பெண்மணிக்கு தலையில் ஒரு வகையான நோய் ஏற்பட்டு முடிகளெல்லாம் உதிர்ந்து விட்டது. இதனை மணமகனிடத்தில் காட்டினால் நிச்சயமாக திருமணத்துக்கு சம்மதிக்க மாட்டார். ஆகையால் நாங்கள் பொய்யான முடிகளை சேர்த்து அந்த பெண்ணை தயார் செய்து திருமணத்துக்காக மணமகனிடத்தில் ஒப்படைக்கலாமா என்று கேட்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லஅனல்லாஹுல் வாஸிலா வல் முஸ்தௌஸிலா, முடி சேர்ப்பவர்கள், முடி சேர்ப்பதற்கு உதவியாக இருப்பவர்கள், இவர்கள் எல்லோரையும் அல்லாஹ் தஆலா சபிக்கிறான் என்று சொன்னார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்கள் எவ்வளவு தூரம் தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய தீன மார்க்கத்தோடு இணைக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். நாங்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய ஒவ்வொரு அம்சங்களையும் எங்களுடைய வாழ்க்கை குர்ஆன் ஹதீஸுடைய பார்வையில் கொண்டு வர வேண்டும். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று சமகாலத்திலே போதை வஸ்துக்களோடு நாங்கள் அடிமையாக இருக்கிறோம். ஏன்? எனக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய வழிகாட்டலை நான் பின்பற்றவில்லை. தான் வெள்ளையாக வேண்டும், அழகாக வேண்டும், 4 பேரை கொண்டு நானும் ஒரு கவர்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஏதேதோ மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட அலங்கார பொருட்களை பாதிக்கிறோம். மார்க்கத்தினுடைய தீர்ப்பை நாங்கள் யோசிக்கின்றோமா? மார்க்கம் இந்த விடயத்தில் எனக்கு என்ன வழிகாட்டு என்பதை யோசிக்கிறோமா? இல்லவே இல்லை சகோதரர்களே, அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய வாழ்க்கை குறுகிய கால வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கையில் ஒவ்வொரு அம்சத்தையும் குர்ஆன் ஹதீஸினுடைய பார்வையில் நான் பார்க்க வேண்டும். என்னுடைய எந்த விடயமாக இருந்தாலும் அந்த விடயத்தில் குர்ஆன் எனக்கு என்ன வழிகாட்டுகிறது, நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எதில் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கிறது, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டல் என்ன என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் தேடி தேடி செய்ய வேண்டிய இந்த மாதத்தை அந்த மாதத்தினுடைய அந்த விடயத்தினுடைய முதலீடாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். இதில் தான் வெற்றி இருக்கின்றது சகோதரர்களே, அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முஸஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தூண்டுதலோடு இஸ்லாத்துக்கு வருகிறார்கள். இஸ்லாத்துக்கு வந்த முதல் நாளே அவர் தன்னுடைய சமுதாயத்தில் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தன்னுடைய கூட்டத்தாரிடத்தில்
தன்னுடைய குடும்பத்தாரிடத்தில் சொன்ன வார்த்தை மா தஅலமூன அம்ரி ஃபீக்கும், என் விடயத்தில் நீங்கள் என்ன கருதுகிறீர்கள், என்னை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? மக்கள் எல்லோரும் ஒருமித்த குரலில் சொன்னார்கள், சையதுனா ஃபதலா, நீங்கள் எங்களிடத்தில் மிக கௌரவமானவர், கண்ணியமானவர், எங்களுடைய தலைவர் நீங்கள் என்று சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே சொன்னார். சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்று இஸ்லாத்தோடு அந்த குடும்பத்தாரை சந்தித்து சொன்ன முதலாவது வார்த்தை, அலைய ஹராமுன், நீங்கள் இஸ்லாத்துக்கு வராதவரே, இந்த பெண்கள், ஆண்கள், பெரியோர்கள், சிறியோர்கள் எல்லோரோடு நான் பேச மாட்டேன், நான் ஹராமாக்கி கொண்டேன். எனக்கு மார்க்கம் தான் பெரிது, எனக்கு குடும்பம் பெரிதல்ல, என்னுடைய உறவுகள் பெரிதல்ல, மார்க்கம் தான் எனக்கு பெரிதி. நீங்கள் எல்லோரும் இஸ்லாத்துக்கு வர வேண்டும், அதுதான் என்னுடைய சந்தோஷம். இல்லை என்றால் உங்களுக்கும் எனக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய தொடர்பு இல்லை என்று சொல்கிறார். அந்த முழு கூட்டமும் இஸ்லாத்துக்கு வருகிறார். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 6-7 வருடம் இஸ்லாத்துக்குள்ளாக இருந்தாலும் வாழ்க்கையில எல்லா கட்டங்களிலும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து கொண்டார்கள். பத்ருடைய யுத்தம் இந்த ரமலானுடைய மாதம், பத்ர் களத்திலே சஹாபாக்கள் எல்லோரும் இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய விடயத்தில் தந்த யுத்தத்தை பற்றி என்ன கருதுகிறார்கள் என்று தெரிந்து கொள்வதற்காக சில வார்த்தைகளை கேட்கிறார்கள். அந்த நேரத்தில் சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், ஆமன்னா பிக் யா ரசூலல்லாஹ், நாங்கள் உங்களை ஈமான் கொண்டிருக்கிறோம், வஸத்தக்னாக, உங்களை நம்பி இருக்கிறோம். யா ரசூலல்லாஹ், நீங்கள் எதை சொன்னாலும் அதனை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். யா ரசூலல்லாஹ், நீங்கள் முன்னால் சென்றால் உங்களுக்கு பின்னால் அந்த பணியை தொடர்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஒரு ஆற்றை, ஒரு கடலை, ஒரு குளத்தை கடக்க சொன்னாலும் நாங்கள் கடப்பதற்கு தயங்க மாட்டோம் யா ரசூலல்லாஹ் என்று சொல்கிறார். உலக வாழ்க்கையில் வாழ்ந்தது 6 வருடம் தான். 31வது வயதில் இஸ்லாத்துக்கு வருகிறார், 37வது வயதில் மரணம் அடைகிறார். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தன்னுடைய மரண நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைகளை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 6 வருடம் இஸ்லாத்தில் வாழ்ந்தார். இஸ்லாத்துக்காக வேண்டி தன்னையும் தன்னுடைய முழு இன்பங்களையும் தீனுக்காக செலவழித்த முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வெறுமனே 6 வருடம்தான் இஸ்லாத்தினுடைய தியாகியாக இருந்தாலும் இவருடைய மரணத்தினால் இஹ்தஸ் அர்ஷுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய அபிஷேகம் நடுங்கியது என்று சொன்னார். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையில் குறுகிய கால வாழ்க்கையை நாங்கள் இருக்கிறோம். இந்த சஹாபாக்கள் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை குர்ஆன் ஹதீஸா ஆக்கி கொண்டார்களோ அதே போன்று எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அம்சங்களையும் குர்ஆன் ஹதீஸுடைய பார்வைக்கு கொண்டு வர வேண்டும். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் எல்லோருமே பாவிகள், தவறு செய்தவர்கள், வாழ்க்கையில் பல கட்டங்களில் குர்ஆனை ஹதீஸை உதறியவர்கள். இருந்தாலும் அல்லாஹ் கருணையாளனாக இருக்கிறான். அவன் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் அடியார்களை கருணையோடு மன்னிக்க தயாராக இருக்கிறான். எனவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம். இந்த ரமலானில் என்னுடைய ஒவ்வொரு அம்சங்களையும் குர்ஆன் ஹதீஸுடைய பார்வை நாங்கள் ஆக்கிக்கொள்ளும். அப்படி சின்ன சின்ன விடயங்களை நாங்கள் அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்கின்ற போது அல்லாஹ் சொல்கிறான், யார் மார்க்கத்தினுடைய விவகாரங்களை கண்ணியப்படுத்துகிறாரோ, தன்னுடைய மனோ இச்சைக்கு இடமளிக்காமல் அல்லாஹ்வுடைய தூதரையும் அவர் பெரிதாக மதிக்கிறாரோ, அவருக்கு தக்வாவுடைய வாசல் திறவிடுகிறது. எனவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையுடைய திருப்பு முறையாக இந்த ரமலானை மாற்றுவோம். அதே போன்று அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சபை மருதமலை கிளையும் எங்களுடைய மார்க்கம் எந்த அடிப்படையில் இந்த ரமலானை கழிக்க வேண்டும் என்பதை பற்றி சில வழிகாட்டல்களை எங்களுக்கு சொல்லித் தருகிறது. எனவே நாங்கள் எல்லோரும் மார்க்கத்துக்காக வேண்டி, தீனுக்காக வேண்டி வாழ்ந்து மன்னிப்பதற்கு எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானா. எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா, என்னுடைய குற்றம் குறைகளை மன்னித்து அருள் பாலிப்பாயா, எங்களுடைய தாய் தாப்பனுடைய பாவத்தை மன்னிப்பாயா, மரணித்த பெற்றார்களுக்கு உயர்ந்த ஜன்னத்தில் ஃபிர்தௌஸை கொடுப்பாயா.
உயிரோடு இருக்கக்கூடிய பெற்றார்களுக்கு உடல்நிலை ஆரோக்கியத்தையும் மனநிலை சந்தோஷத்தையும் கொடுப்பாயா. அல்லா பெற்றார்களுடைய ஆசைகளையும் தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய நல்ல பிள்ளைகளாக எங்களை ஆக்கி வைப்பாயா. அல்லா ஒரு உம்மத்துடைய பாவத்தை மன்னிப்பாயா. அல்லா ரமலானை சிறந்த முறையில் கணிப்பதற்கு எங்களுக்கு அருள் பாலிப்பாயா. அதனுடைய தேவைகளை நிறைவேற்றி தருவாயா. நிம்மதியும் சுவீச்சத்தையும் தருவாயா. அல்ல மார்க்கத்தின் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்வதற்கு எங்களுக்கு அருள் புரிவாயா. அல்ல என்னுடைய அனைத்து பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வாயா. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.